ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் புலாவ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் புலாவ் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே களைஞ்சி ஊற வச்சுக்கிடணும். குக்கரில் செய்கிறதுனால குக்கரில் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி பெரிய வெங்காயம் நீள நிலமாக நறுக்கி ப்ரௌன் ஆகிறது அன்றைக்கி வதக்கிக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி அதில் நான் சேர்த்துக்கிடுதேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பட்டாணி பட்டர் பீன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸ் இல்லாட்டி வெறும் பட்டாணி மட்டும் சேர்த்துக்கலாம். கொடமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி கொஞ்சம் மசாலா தண்ணிக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுதேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வடை போடுற தண்ணிக்கும் வதக்கிக்கிடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுதேன். ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துக்கிடுதேன். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுதேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நான் இன்றைக்கி பீட்ரூட்டை திருவி தான் வச்சுருக்கேன். அரை பீட்ரூட்டை தான் எடுத்தேன். 2 பேர்த்துக்கு செய்கிறதுனால அரை பீட்ரூட்டை நல்லா திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிடணும். இப்போ கழுவி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிடுதேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கிடணும். அரிசியை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அரிசியில் லேசாக வாடை இருந்தாலும் போயிடும். லேசாக வதக்கணுன்னா இப்போ தண்ணிக்கு மேலே 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிடுதேன். அரை டம்ளர் தண்ணி அந்த தேங்காய் பால்லே சேர்த்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஊற்றிக்கிடுதேன். கடைசியாக புதினாவை மட்டும் தூவிட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம வெஜ் பிரியாணிக்கு பதிலாக ஒரு ஆட்டி இந்த பீட்ரூட் புலாவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயத்தை நறுக்கி உப்பில் ஊற வச்சுருந்தேன். அதில் தயிர் சேர்த்துக்கிடுதேன். ஒரு விசில் இப்போ வெந்திருக்கும். திறந்து பார்த்துக்கலாம். சாதம் குழையாமல் நல்லா வெந்திருக்கு. அரிசி நல்லா நீளமாக இருக்குது. இப்போ சைட்லேருந்து அதை கிளறி விடணும். கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.